வீடியோவில் எக்ஸசைஸ் 6A arithmetic progression கொஸ்டின் நம்பர் 1 to 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். The nth element of the sequence 1, 3, 5, 7 isன்னு கேட்குறாங்க. nth element of the series இல்லையா? nth element ஜென்ரல் டைம் கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து என்னது? ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு 1, ஃபஸ்ட் எலமெண்ட் 1, செகண்ட் எலமெண்ட்டு 3, தேர்ட் எலமெண்ட்டு 5. ஸோ இதே மாதிரி nth எலமெண்ட் என்னென்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க புரியுதுங்களா? nth எலமெண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்லேருந்தே போயிடலாம். இந்த மாதிரி சமைக்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள். என்னன்னு கொடுத்துருக்காங்களா? என்னுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் வரணும். 1 வந்துருச்சு. 1 அப்ளை பண்ணால் ஃபஸ்ட் எலமெண்ட் 1 வந்துருச்சு. 2 அப்ளை பண்ணிங்கன்னா n = 2 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஆன்சரு 2 தான் கிடைக்கும். n = 3 அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். அப்படின்னா 1, 2, 3ன்னு இல்லை. சீக்வன்ஸ் எப்படி இருக்குது? 1, 3, 5, 7 இருக்குது. அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள். 2n - 1 n = 1ன்னு போடுங்க. n = 1ன்னு போட்டிங்கன்னா 2 × 1 - 1 = 1. n = 2ன்னு போடுங்க. என்ன கிடைக்கும்? 2 × 2 - 1 = 3. ஸோ n = 3ன்னு போட்டிங்கன்னா 2 × 3 6, 6 - 1 5. தென் 4ன்னு போட்டிங்க அப்படின்னா n = 4ன்னு போட்டிங்கன்னா 4 × 2 8, 8 - 1 7. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கிவன் சீக்வன்ஸ் வந்துருச்சா? 1, 3, 5, 7 வந்துருச்சா? அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ 2n - 1 is the nth element of the sequence. இப்போ நீங்கள் n பதிலாக 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5th element கிடச்சிரும். 6ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 6th element கிடச்சிரும் ஃபார் தி சீக்வன்ஸ். ஓகேவா? அதுக்கு பதிலாக nth element. ஓகே, செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான் கேட்குறாங்க. இந்த nth element of the sequence கேட்குறாங்க. nth element of the sequenceனால் நம்ம ஆப்ஷன் வந்து போய்க்கலாமா? ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. -1 power n 2 power n - 1 2 power n - 1. ஓகேவா? ஸோ n பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். புட் n = 1. -1 power 1 -1 power 1 2 power 1 - 1. -1 power 1னா -1 தான் வரும். பட் -1 பவரில் ஏதாவது ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் என்ன வைக்கலாம்? பாசிட்டிவாக மாறிடும். இன்ட்டு 2 power 1 - 1 2 power 0. ஸோ -1 × 2 power 0. எனி நம்பர் பவர் 0 = 1. ஸோ -1 × 1 = -1. ஸோ நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் வந்துருச்சு இல்லையா? நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் -1, 2, -4, 8 அண்ட் ஸோ ஆன். ஸோ -1 கிடச்சிருச்சு. அப்புறம் புட் n = 2ன்னு போடுங்க. n = 2ன்னு போட்டிங்கன்னா -1 power 2 2 power 2 - 1 -1 power 2னா இப்போ வந்து -1 பவரில் வந்து என்ன இருக்குது? ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ மைனஸ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ +1 போட்டுக்கலாம். இன்ட்டு 2 power 2 - 1 1. ஸோ 1 × 2 2. ஸோ செகண்ட் எலமெண்ட் வந்துருச்சா? அதுக்கப்புறமா புட் n = 3. -1 power 3 2 power 3 - 1. -1 power 3னா மேலே என்ன இருக்குது? ஆன் நம்பர் இருக்குது பவரில். அப்படின்னா மைனஸ் வந்து நெகட்டிவ் அப்படியே தான் இருக்கும். இன்ட்டு 2 power 2. ஸோ -1 × 2 power 2 4. -1 × 4 -4. தேர்ட் நம்பர் வந்துருச்சு. தென் n = 4ன்னு போட்டு பாருங்கள். -1 power 4 2 power 4 - 1. -1 power 4 பாசிட்டிவாக மாறிடும் இல்லையா? அப்படின்னா 1ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு 2 power 4 - 1னா 3. 2 power 3 = 8. ஸோ ஃபோர்த்து எலமெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏவே கரெக்ட். கிளியரா? இந்த மாதிரி nth எலமெண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அப்ரோச் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் வந்து போய்க்கலாம். ஓகேவா? தேர்ட் சம் பாருங்கள். கேன் பி ரிட்டன் அஸ். இங்கே சமேசன், இதுக்கு பேர் வந்து சமேசன் சொல்லுவாங்க. சமேசன்னா ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ சமேசன் ஆஃப் என்னன்னா என்னுக்கு பதிலாக 1 போட்டால் 1, எனக்கு பதிலாக 2 போட்டால் 2. ஸோ அந்த சீக்வன்ஸ் வரும் தெரியுமா? அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் சமேசன். அதுக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள் i = 4 to 7 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து என்ன எடுத்தால் போதும்? 4 + 5 + 6 + 7 மட்டும் எடுத்து ஆட் பண்ணால் போதும். இது லிமிட்டு. 4ல் ஸ்டார்ட் பண்ணி 7ல் முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கிவன் சம் பாருங்கள். சமேஷன் ஆஃப் i = 4 to 7. அதாவது ஐயோட வேல்யூ 4 to 7. 4ல் ஸ்டார்ட் பண்ணி 7ல் முடிக்கணும். √2i - 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து i = 4ன்னு போடுங்க. i = 4ன்னு போட்டிங்கன்னா √2 × 4 - 1
இஸ் ஈக்குவல் டு 2 into 4 8, 8 minus 1 7, அப்புறம் ரூட் 7. ஐக்கு பதிலாக 5 போடுங்க. 2 into 5 minus 1, 2 5s are 10, 10 minus 1 9, root 9. I is equal to 6 ன்னு போட்டிங்கன்னா 2 into 6 minus 1, 12 minus 1 11, root 11. I equal to 7 போடுங்க. 2 into 7 minus 1, root 13. So root 7 plus root 9 plus root 11 plus root 13. எங்க இருக்கு? ஆப்ஷன் A இருக்கு. ஸோ தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் A. கிளியரா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. The sum to infinite of the series. Sum to infinite of the seriesனா இப்போ summation of k is equal to 1 to infinite அர்த்தம். Infinite number of series. ஓகேவா? ஒன்றுங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 2னா செகண்ட் எலிமெண்ட், அந்த மாதிரி. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அதெல்லாம் போகணும். சரியா? summation of 1 to infinite minus 5 power k. இப்போ put k is equal to 1. put k equal to 1 போட்டிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? minus 5 power 1 கிடைக்குமா? minus 5 power 1 minus 5. ஓகே, minus 5. k is equal to 2 போட்டிங்கன்னா minus 5 power 2 25. ஏன்னா பவரில் என்ன இருக்குது? ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ மைனஸ் என்ன மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். புட்டு k is equal to 3. k is equal to 3 போட்டிங்க அப்படின்னா minus 5 power 3 is equal to minus 125. கரெக்டாக? நான் ஈவன் நம்பர், ஆட் நம்பர் இருக்குது, அதனால் மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். k is equal to 4 போட்டிங்கன்னா minus 5 power 4. minus 5 power 4 is equal to 625. ஸோ நமக்கு எல்லாமே வந்துடுச்சா? minus 5, 25, minus 125 அண்டு 625 எல்லாமே வந்துடுச்சு. ஓகேவா? இதில் பாருங்கள், ஆப்ஷன் சி பாருங்கள். அது வந்து எப்படி இருக்குன்னா k is equal to 1 to infinite minus 5, அந்த ப்ராக்கெட் மட்டும் இருக்காது, ரெண்டுமே வேறு வேறு. இதில் வந்து நீங்கள் புட்டு k is equal to 1 போட்டிங்கன்னா minus 5 power 1 is equal to minus 5. புட்டு k is equal to 2 போட்டிங்கன்னா minus 5 power 2 is equal to minus 25. ஏன்னா மைனஸ் வந்து மைனஸ்க்கு அந்த ஸ்கொயர் வராது, ஒன்லி நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் வரும். இந்த மாதிரி ப்ராக்கெட் போடலை அப்படின்னா ஒன்லி நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகாது? மைனஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும். பட் இதில் வந்து மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி வந்திருக்கா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரிக்காக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் ஏயும் சேம் கிடையாது. சரி, ஃபிஃப்த் ஒன் போகலாமா? ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் வென் nth டைம். இதில் வந்து nth டைம் கொடுத்துட்டு சீக்வன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் 2 சம் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் கொடுத்துட்டு nth டைம் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து tn என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். n ஸ்கொயர் மைனஸ் 2n. நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் வேணுமா? ஆனால் என்னுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். t1 is equal to 1 ஸ்கொயர் மைனஸ் 2 into 1. ஸோ 1 minus 2 equal to minus 1. அப்புறமா t2ன்னு போட்டிங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 2 into 4, 2 into 2. என்னுக்கு பதிலாக 2 போடுங்க. 2 ஸ்கொயர்னா 4, 2 into 2னா 4, 4 minus 4 equal to 0. அப்புறமா t3னா 3 ஸ்கொயர் மைனஸ் 2 into 3. 3 ஸ்கொயர்னா 9, மைனஸ் 2 into 3னா 6, 9 minus 6 3. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3 டைம் தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. minus 1, 0, 3. ஆப்ஷன் ஏ. ஓகேவாப்பா? ஸோ 6th ஒன் போகலாம். 6th ஒன் பாருங்கள். which term of the progression is minus 39? இப்போ தான் ஏபிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வெறும் சீக்வன்ஸ் தான். ஏபி பாருங்கள். which term of this progressionனா ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஏபியோட ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா, ஏபியோட ஜென்ரல் டேர்ம் tn equal to a plus n minus 1 into d. tn is equal to a plus n minus 1 into d. ஓகேவா? ஸோ நமக்கு which term of the progression is minus 39 சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா கிவன் பாருங்கள். இதில் கிவன் கரெக்டாக எடுத்து எழுதிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். a is equal to minus 1. ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம். d is equal to என்னது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், அதாவது எனி டேர்ம் மைனஸ் ப்ரிசைடிங் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்னது? minus 3 மைனஸ் t1 minus 1. ஸோ minus 3 minus into minus plus ஆயிருமா? minus 3 plus 1 equal to minus 2. ஸோ d is equal to minus 2. ஓகேவா? a is equal to minus 1, d is equal to minus 2. அந்த minus 39 நம்ம என்ன எடுத்துக்கணும்? t என்ன எடுத்துக்கணும்? லாஸ்ட் டைம் எடுத்துக்கணும். tn is equal to minus 39. அதாவது minus 1, minus 3, minus 5,
லாஸ்ட்டாக -39 இருக்குன்னு அர்த்தம். இப்போ -39 தான் லாஸ்ட் டைம் tn, ஓகேவா, nth டைம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். tn பதிலாக -39 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக -1 ப்ளஸ் n-1 into what is d? d is equal to -2. So -39 is equal to -1. -2 உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. n-1 கூட மல்டிபிள் பண்ணிடுங்க. -2 into n -2n, -2 into -1 plus 2. So -39, 2 minus 1, 1, 1 minus 2n. 2n is equal to 1 plus 30. கரெக்டா? -2n ஆப்போசிட்டில் போச்சுன்னா plus 2n, -39 ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா plus 39. 1 plus 39. So 2n is equal to 40. n is equal to 40 by 2. So n is equal to 20. n is equal to 20. Clear? So 6th one is option B. 6th one is option B. Then 7th one parna. The value of x such that form on AP. அதாவது 8x plus 4, 6x minus 2, 2x plus 7 will form on AP. இதில் APல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா இது என்ன எடுத்துக்கணும்? இது T1, இது T2, இது T3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2, 5, 8 இட் இஸ் இன் ஏபினா டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அதாவது 5 minus 2 is equal to 8 minus 5 இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது எதில் இருக்குன்னு அர்த்தம்? ஏபியில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் T2 minus T1 equal to T3 minus T2 இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் T2 என்ன கிவனில் பாருங்கள். T2 என்ன 6x minus 2 minus 8x plus 4 equal to T3 2x plus 7 minus 6x minus 2. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணுங்கள். 6x minus 2 மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா minus 8x minus 4 equal to 2x plus 7 மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா minus 6x plus 2. 6x minus 8x minus 2x minus 6 equal to 2x minus 6x minus 4x plus 9. ஓகேவா? தென் மைனஸ் 4x ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டு minus 6x அந்த சைடு கொண்டு வந்துருங்க. புரியுதா? minus 4x அந்த சைடு, ஏன்னா எக்ஸ் டேர்ம்ஸில் ஒரு சைடு வச்சுக்கணும் இல்லையா, அதனால். ஸோ 4x minus 2x equal to 9 plus 6. 4x minus 2x 2x, 9 plus 6 15. So x is equal to 15 by 2. அவங்க தானே கேட்குறாங்க, the value of x கேட்குறாங்க 15 by 2. ஆப்ஷன் சி.